Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ஜோதிடங்கிறது எனக்கு சாமி வந்து சொல்லுது, உடுகு அடிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், அது கிடையாது. கணக்கு போட்டு சொல்கிற புள்ளி தப்பவே தப்பாது. ஒரு சின்ன குருவி, தூக்குனாங்குருவி, அது இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, அது வாஸ்து படிச்சிருக்கா, அல்லது அதுக்கு ஏதாவது மருத்துவத்தை பற்றி தெரியுமா? கிழக்கு பார்த்து தான் அது தூக்குனாங்குருவி வாசல் பிடிக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிறதுக்கு ஒரு கல்லை வச்சுக்கோம். அதில் குளிர்ச்சி இருக்கக்கூடாது, அதிக வெப்பம் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு மூலிகை வச்சுருக்கோம். இப்படிப்பட்டது ஒரே ஒரு வீடு கட்டுறதுக்கு மனுஷனுக்கு வந்து நாக்கெல்லாம் தள்ளிடுது. ஆனால் தூக்குனாங்குருவி ஒரு வருஷத்துக்கு 2 கூடு கட்டுது. ஜோதிடத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, சார் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வலி, உடம்பு வலி, எங்கே, கால் வலியா, இடுப்பு வலியா, வயிற்று வலியா, தலைவலியா, என்னம்மா பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் இங்கே கொடுப்பாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த டாக்டர் பட்டு துணியை இந்த நாடியில் போட்டு இந்த 3 நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. இந்த கட்டை விரல் வருது பாருங்கள், இந்த ஓரமாக இருக்கிற அந்த நாடியை பிடிச்சி பார்த்தாங்கன்னா 3 நாடியில் எந்த நாடி வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த வியாதி சுஸ்தமாகும். இப்போது சாப்பிட்ற முறை உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? அலுமினிய பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சமையல் செய்கிறீங்க. அன்றைக்கி ஈய பாத்திரங்களில் ஈயம் பூசி அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க. அந்த ஈயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சியூம் பண்ணதுனால உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் தட்டாது. அப்போ இந்த ஈய பாத்திரத்தை நம்ம உபயோகப்படுத்துறது மறந்து போச்சு. ஈயத்து பாத்திரத்தில் ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டுறதா இருக்கட்டும், இல்லை ஜோசியம் பார்க்குறதா இருக்கட்டும், அதில் நமக்கு என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு நடந்துடும், அதை மட்டும் நம்ம கேட்டால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து ஒரு 50% தான் நமக்கு பலத்தை கொடுக்கும். மீதி இருக்கிற 50% நம்ம போடுற முயற்சியில் தானே இருக்குது. அதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஜோதிடத்தை தான் ரெஃபர் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில். ஆனால் ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ நீங்கள் விஞ்ஞானத்தை வந்து ரெஃபர் பண்ண முடியுமா? ஒரு சின்ன குருவி, தூக்குனாங்குருவி, அது இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, அது வாஸ்து படிச்சிருக்கா, அல்லது அதுக்கு ஏதாவது மருத்துவத்தை பற்றி தெரியுமா? கிழக்கு பார்த்து தான் அது தூக்குனாங்குருவி வாசல் பிடிக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிறதுக்கு ஒரு கல்லை வச்சுக்கோம். அதில் குளிர்ச்சி இருக்கக்கூடாது, அதிக வெப்பம் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு மூலிகை வச்சுருக்கோம். இப்படிப்பட்டது ஒரே ஒரு வீடு கட்டுறதுக்கு மனுஷனுக்கு வந்து நாக்கெல்லாம் தள்ளிடுது. ஆனால் தூக்குனாங்குருவி ஒரு வருஷத்துக்கு 2 கூடு கட்டுது. அப்போ மனிதன் சிறந்தவனா, தூக்குனாங்குருவி சிறந்தவனா? பின்ன அப்போது எதுக்கெடுத்தாலும் ரெஃபரன்ஸ் நீங்கள் அஸ்ட்ராலஜி அப்படின்னா உலகத்தை இயற்கையே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. ஜோதிடத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, சார் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வலி, உடம்பு வலி, எங்கே, கால் வலியா, இடுப்பு வலியா, வயிற்று வலியா, தலைவலியா, என்னம்மா பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் இங்கே கொடுப்பாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த டாக்டர் பட்டு துணியை இந்த நாடியில் போட்டு இந்த 3 நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. இந்த கட்டை விரல் வருது பாருங்கள், இந்த ஓரமாக இருக்கிற அந்த நாடியை பிடிச்சி பார்த்தாங்கன்னா 3 நாடியில் எந்த நாடி வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த வியாதி சுஸ்தமாகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டாக்டர்கிட்ட நீங்கள் போய் சொல்லணும். அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் இன்னும் என்ன மாதிரி ஜோதிடர்கள் நிறைய பேர் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதை தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா ஜோதிடங்கிறது எனக்கு சாமி வந்து சொல்லுது, உடுகு அடிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், அது கிடையாது. கணக்கு போட்டு சொல்கிற புள்ளி தப்பவே தப்பாது. அதனால்தான் சூரியன் மேஷத்தில் பிரவேசிக்கும் காலம் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பம்.
இப்போது சாப்பிட்ற முறை உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? அலுமினிய பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சமையல் செய்கிறீங்க. அன்றைக்கி ஈய பாத்திரங்களில் ஈயம் பூசி அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க. அந்த ஈயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சியூம் பண்ணதுனால உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் தட்டாது. அப்போ இந்த ஈய பாத்திரத்தை நம்ம உபயோகப்படுத்துறது மறந்து போச்சு. ஈயத்து பாத்திரத்தில் ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்த விட எலக்ட்ரானிக் பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நான் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, செல்லை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம், லேப்டாப்பை எடுத்து மடியில் வச்சுக்கிறோம், அதனுடைய அந்த ரேஸ் அது எல்லாம் போகும்போது உயிரணுக்கள்லாம் செத்து போகுது. அப்டாமன், அடி வயிறு பிரச்சனைகள். இப்போ ஜாதகத்தில் 10 பொருத்தம் இருக்குது, ரஜு பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் சார் நீங்கள் ஜாதகம் சரியாக பார்க்கலையா? பொருத்தம் நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். பொருத்தம் நாங்கள் பார்க்குறோம், எல்லோருக்கும் அந்த ஆர்கன் கரெக்டாக இருக்குது, விதை இல்லை, உயிர் அணுக்கள் இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா சாப்பாடு முறை மாறிடுச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு, சமூகத்தினுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. ஒருத்தருடைய ஜாதகம் பார்க்கும்போது, சார் உங்களுக்கு 8 குழந்தை சார், அதே ஃபார்முலாவை இப்போ சொல்ல முடியுமா? யாருக்காவது நீங்கள் சொன்னீங்கன்னா சரியான லூசு ஜோசியர்கிட்ட வந்திருக்கிறேன் பாருவான். சார் உங்களுக்கு 2 குழந்தை சார், ஒரே குழந்தை சார், இப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லை சார் அப்படின்னு. காலங்கள் மாறுகிறது, யுகங்கள் மாறுகிறது, தர்மம் மாறுகிறது, உங்களுடைய ப்ரிடிக்ஷனும் மாறுது. ஆகவே எந்த காலத்தில் எதை செய்யணும் அப்படின்போது அதை குறிக்கிறது யுக தர்மம், வாழ்க்கை முறை. எல்லா காலத்துலேயும் ஒரே முறை வாழ்க்கை முடியாது. ராகு கேதுவை வச்சு மட்டும் உங்கள் வாழ்க்கையை சொல்ல முடியாது, குருவை மட்டும் சொல்லி வாழ்க்கை முடியாது. இந்த 9 நவகிரகங்களை வச்சு தான் சொல்ல முடியும். சந்திரன் ஒரு வீட்டில் 2.5 நாள் தான் இருக்கும், ஆனால் அந்த 2.5 நாளில் அவன் கொடுக்குற பலன் இருக்குது பாருங்கள், மிக அபூர்வமான பலன்களை கொடுத்துருவான். அதே நேரத்தில் மிக அதிசயத்துக்கு வழியில் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கொடுத்துருவான். அதுதான் சந்திராஷ்டமம். ஆகவே 2 எக்ஸ்ட்ரீமையும் கொடுப்பான். கிரகங்கள்ங்கிறது ஏதோ 10ஆம் வகுவில் பேசுறது இல்லை. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் பேசணும் ஒழிய பொது பலன்களை வச்சு ஒரு ஜோதிடரை பயமுறுத்துறதோ அல்லது மக்களை பயமுறுத்துறதோ நல்லதில்லை. சார், காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல எண்ணத்தோடு எழுந்திருக்கிறது எவ்வளோ முக்கியம் சார்? ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது அவங்க நிச்சயமாக சும்மா சொல்லியிருக்க போகிறதில்ல. அப்போ அதில் இருக்கிற அர்த்தம், காலையில் நல்ல எண்ணத்தோடு எழுந்திருக்கிறது எவ்வளோ முக்கியம்? முதல்ல நல்ல தூக்கம் வேணும் சார். அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னா நல்ல உணவு வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் இருக்குது, நேரத்துக்கு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் இருக்குது. அந்த முன்னாள் நீங்கள் தெளிவான சிந்தனையோட நல்ல உணவு, சாத்வீகமான உணவு சாப்பிட்டு நல்ல நேரத்துக்கு சரியானபடி நல்ல இடத்துல நீங்கள் அதுக்குன்னு 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் தூங்கணுன்றது, நல்ல சுகமான சுகாதாரமான சுத்தமான இடத்துல நிம்மதியாக உங்கள் 2 கை கால்களை போட்டு தன்னை மறந்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னீங்கனாலே விடியற் காலையில் எழுந்திருக்கும்போது சுகமான சிந்தனைகளோடு சுகமான வாழ்க்கையோடு அடுத்தவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடும் அந்த நாள் முழுவதும் சுகமான நாளாக இருக்குங்கிற சுகமான சிந்தனைகளோடும் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரி, நீங்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், புகைப்பழக்கத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு புகையும் அவங்க பற்ற வைக்கிறாங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு இந்த கேட்ஜெட்லேருந்து நம்ம எப்படியாவது விடுபட்டால் பரவாயில்லன்னு டெய்லி அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை அமைகிறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியல அவங்களால, அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சுகமான வாழ்க்கை அமையணும்னா அவங்க என்ன பண்ணணும், மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ? என்னுடைய அன்பு நேயர்களுக்கு இது ஒரு நல்ல கேள்வி. இது எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்ல கேள்வி. நான் அப்படி சொல்ல வரல. இது தயவு செஞ்சு இந்த ஜெனரேஷனில் இதுக்கு ஒரே ஒரு வழி தான். நான் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறத விட்டுடணும். இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். இருக்கிறத வச்சு ஆரோக்கியமாக வாழறதுக்கான வாழ்க்கையை பார்க்கணும். சனீஸ்வரர் மாறுறார், ராகு கேது மாறுறார். சனீஸ்வரர் நமக்கு இடமாற்றத்தை தருவாரா? மேலதிகாரிகள் தொல்லை போகுமா? நான் அதிக சம்பளம், மன நிம்மதி, நல்ல படிப்பு வருமா? சார், முன்னாடிலாம் நாங்கள் படிக்கும்போது 60 மார்க் வாங்கினாலே பெரிய விஷயம் சார். இன்றைக்கி 97.2 சார். அந்த 0.8 வாங்கலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்கிறாரு. அவன் பாவம் துடிக்கிறான்.
இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அமெரிக்காவிலலாம் வந்து 100.3, 100.4, 100.10 வரைக்கும் போகிறாங்க. எனக்கு கூட சந்தேகம், ஏற்கனவே 100 வரைக்கும் தான் மார்க்கு, அதுக்கப்புறம் 100.10 எப்படி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க? எனக்கு அது புரியல. அது எப்படி சார் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த புல்லட் அவன் அடிக்கிறான் இல்லைங்களா, ஏரோ அடிக்கிறான் இல்லைங்களா, அது அடிக்கும்போது சென்ட்ரு பாயிண்டில் மைக்ரோ பாயிண்ட் எடுக்கிறாங்க. சென்ட்ரு பாயிண்டில் எவ்வளவு இன்டீரியராக அது உள்ளே போயிருக்கு. அப்போ அது 100 டெசிமல் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு நம்ம. ஏன்னா மனிதனோடு போட்டி போடவில்லை. மனிதன் பணத்தோடு போட்டி போடுது. பணத்தோடு மட்டும் இல்லை, மிஷினோடு போட்டி போட்டுட்ருக்கோம். அந்த மிஷின் நம்மளை இயக்குது, அதனுடைய வேகத்துக்கு நீங்கள் வரணும். அதை வேகத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது அட்வான்ஸாக போயிடும். ஒரு செகண்டில் ஓடிபியை வந்து நீங்கள் போட்டுருணும் சார். அந்த ஓடிபியை ஒரு செகண்டில் போடலன்னு வச்சிங்களேன், அடுத்த ஓடிபிக்கு நீங்கள் போகணும். உங்கள் பாஸ் பார்த்தாருன்னா திட்டுவார், ஏன் அந்த ஓடிபியை ஏன் நீ மிஸ் பண்ண, 10 செகண்ட் போச்சு. ஸோ அந்த ஓடிபி அளவுக்கு தான் உங்கள் லைஃபே இருக்குது. இதனால் எதனுடைய வேகம்? அறிவியலுடைய வேகம். அந்த அறிவியல் வேகத்துக்கு நீங்கள் ஈடு கொடுக்கணும், நீங்கள் ஸ்பீடாக வரணும். அப்படி இல்லை அப்படின்னா பாதிக்க தான் செய்யும் வாழ்க்கை. அது ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த ஏஜ் முடியும் போது 25 வேகமாக ஓடுவீங்க, 35 அதோடு போராடுவீங்க, 45 அதுக்கு ஈடு கொடுப்பீங்க, 60 ஓட முடியாது. அதனால தான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் 45 வயசுக்கு மேலே முடியல, போராட முடியல, இன்னும் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. சார், எனக்கு லைஃப்பில் வந்து மனுஷனுக்கு நினைவுகள், ஞாபகங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்கு நான் ரொம்ப வேல்யூ கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்காக ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி ஒரு 60 வயசில் 65 வயசில் உட்காந்து பார்த்தா நம்ம பணத்தை சம்பாதிக்கிறத தவிர வேறு என்னடா பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா பின்னாடி காலத்தில் சேர் போட்டு நம்ம அசை போடுறதுக்கு நினைவுகள் தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். அப்போ இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு கணவன் மனைவி அவங்க 2 பேரும் பேசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது, நல்ல வண்டி வச்சுருக்கிறது, இதெல்லாம் பார்த்து இப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை, எனக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான் சார். ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். த லாஸ்ட் ஜெனரேஷன் 10 பொருத்தம் பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம். யோனி பொருத்தம், ரஜு பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தை, அதில் ஒரே ஒரு குழந்தை நிற்கும். அந்த ஒரு குழந்தை கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் என்ன சொன்னோம், IVF IOL அப்படின்னு சொன்னோம். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் IOL IVFல குழந்தைகள் பிறக்குது. அடுத்த ஜெனரேஷன் IOL IVFல கூட குழந்தை பிறக்காது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. டோனர்கிட்ட போகிறோம். சரி, டோனராவது நமக்கு வேலை ஆகுமா அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் டோனரும் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன சார் இதுக்கு வழி அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ அமெரிக்காவில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க, செயற்கை முட்டைகள் கொண்டு வர போகிறாங்க. அப்போ அந்த செயற்கை முட்டைகள் கொண்டு வரும்போது செயற்கை மனிதனை உருவாக்குற அளவுக்கு அது ஒரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த முட்டைகள் எந்த அளவுக்கு பயன்படும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த குணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆக எதிர்காலத்தை நம்ம யோசிக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி சார், ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கும் இல்லையே அப்படின்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்காங்களே. இதற்கெல்லாம் காரணம் அந்த பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வசதிகள், வாய்ப்புகள். சார், நீங்கள் உங்கள் பிள்ளைய வந்து கான்வெண்ட்டில் படிக்க வச்சிங்க, அடுத்தது ஒரு பேர் சொல்லாத ஒரு கான்வெண்ட்டில் படிக்க வச்சிங்க. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை வந்து அமெரிக்காவில் படிக்கணும், லண்டனில் படிக்கணும். அப்போ அதுக்கேற்ற வருமானங்களும் வசதிகளும் வேணும் இல்லைங்களா? அப்போ அதுக்காக இந்த பேரண்ட்ஸ் ஓடுறாங்க. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் குழந்தைய வேண்டாம், நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, இப்படியே நம்ம வாழ்ந்துருவோம், நமக்கு கமிட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பயம். இவங்களை உருவாக்குற அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா, நமக்கு வருமானம் நிரந்தரமாக இருக்குமா, இருக்கிறத சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கடைசி காலத்தில் நீ உயிரோடு இருந்தால் என்னை தூக்கி போடு, நான் உயிரோடு இருந்தால் உன்னை தூக்கி போட்டுறேன். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவில் சரி, வெளிநாட்டில் சரி
அவங்க அப்பா இறக்கும் பொழுது பேரண்ட்டை வந்து பார்க்குறாங்க குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வந்து பேரண்ட்டு காத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து நீங்கள் கர்மம் செய்வீங்களா? அப்போ சமூகத்தினுடைய வாழ்க்கை மாறுபடுகிறது. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகின பவந்து. நன்றி சார். தேங்க்யூ. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.